உலகத்துல அவருக்காக 1 மணி நேரம் நீங்க வாழ்ந்து பாருங்களேன். நீங்க தான் நீதிமான்கள். 1 மணி நேரம் கூட ஏசப்பாக்காக வாழாதவர்கள் நீதிமான்கள் அல்ல என்பது வேதம் சொல்லுகிறது. இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே இயேசு கிறிஸ்து வந்தார். பழைய ஏற்பாட்டில் நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த நியாயத்தை நிறைவேற்றினார். எப்படி? நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, ஆமென், பாவத்தில் சம்பளம் மரணம், பாவத்தில் தண்டனை எல்லாம் இவர் தேவனே செய்யும்படி, ஹல்லேலூயா, அக்கிரமங்கள் தானே சுமந்தா எல்லாவற்றையும் சுமந்து நம்மளை நீதிமானாக்கும்படி தேவன் எல்லாவற்றையும் செய்து காட்டினாருங்க. அவர் சொல்லிட்டு போகிற தேவன் அல்ல. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், ரத்தம் சிந்த போகிறேன் இல்ல, ரத்தம் சிந்தி விட்டார். ரட்சிப்பை கொடுப்பேன் இல்ல, கொடுத்து விட்டார். உன்னை ஆசீர்வதிப்பேன் அல்ல, ஆசீர்வதித்து விட்டார். அப்போ நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார்.